ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு கடகராசிக்கான 2024 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கடகராசிக்கு முதல்ல கிரகங்கள் எங்கெங்கு அமர்ந்து பலன் தரப்போகுதுன்னு முதல்ல பார்த்துடலாம். 10ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். உங்களோட 10ஆம் இடம் உங்களோட தொழில் ஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்துல உங்களோட பாக்கிய ஸ்தானத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடம் உங்களோட ஆயுள் ஸ்தானம், அதுல சனி அமர்ந்திருக்கார். 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் அமர்ந்திருக்கு. 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் நேரா உங்களோட ராசியை பார்க்கும். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் உங்களோட ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம். செவ்வாய் உங்களோட ராசியை பார்க்கிறார். செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் அதிபதி, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், உங்களுடைய நண்பரும் கூட. அவர் உச்சமாகி உங்களோட ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். செவ்வாய் பார்க்கறதுனால அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்கும். ஆனாலும் செவ்வாய் ஒரு பாவ கிரகம். செவ்வாயோட காரகத்துவமான முன்கோபமும் தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும். ஹீட் சம்பந்தமான உடல் உபாதைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நீங்க கவனமா இருந்துக்கோங்க. அடுத்ததா சுக்கிரன் உங்களோட ராசியை பார்க்கிறார். சுக்கிரன் உங்களோட சுகஸ்தானாதிபதி, லாபாதிபதி. சுக்கிரன் உங்களோட ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு நினைச்சதை சாதிக்கிற யோகம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுது. அடுத்ததா புதனும் உங்களோட ராசியை பார்க்கிறார். புதன் உங்களோட தைரிய ஸ்தானாதிபதி. புதன் உங்களோட ராசியை பார்க்கறதுனால நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் ஒரு ஊக்கத்தோட செயல்பட்டு கண்டிப்பா அதுல வெற்றியும் பெறுவீங்க. இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை தர இடத்துல தான் இருக்கு. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ஓரளவு நல்லாவே இருக்கு. உஷ்ணம் சம்பந்தமான சில நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பிபி, டென்ஷன் ஏற்பட சூழ்நிலைகளும் ஏற்படும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்ட உடனே நீங்க மருத்துவரை அணுகி பிரச்சனையை தீர்த்து கொள்வது நல்லது. செவ்வாய் உங்களோட ராசியை பார்க்கறதுனால கத்தி இந்த மாதிரி ஷார்ப்பான ஐட்டம் யூஸ் பண்றப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி வாகனத்துல எல்லாம் போறப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அஷ்டம சனியும் நடக்குது. செவ்வாயும் உங்களோட ராசியை பார்க்கறதுனால இது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு மாதம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட கணவன் அல்லது மனைவியால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கும் நன்மைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அவங்களாலேயும் உங்களுக்கு பிபி, டென்ஷன் ஏறுற சூழ்நிலையும் உண்டாகும். வயதானவர்களுக்கு உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணணும் அது எதுன்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதை செய்யறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உகந்ததா இருக்கு. இந்த மாதம் 7ஆம் இடத்துல இருந்து 4 கிரகங்கள் உங்களோட ராசியை பார்க்கறதுனால பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. முக்கியமா வாழ்க்கை துணை ஸ்தானத்துல இந்த 4 கிரகங்களும் இருக்கிறதுனால நீங்க வீட்டுல ரொம்ப பெருசா டென்ஷன் ஏத்திக்காம நார்மலா இருக்கலாம். நார்மலா இருக்க முயற்சி பண்ணுங்க. ஆனாலும் முடியாது. கிரகங்கள் உங்களோட மனோபாவத்தை மாற்றுவதற்கு தான் 7ஆம் இடத்துல இருந்து உங்களோட ராசியை பார்க்குது. கடக ராசிக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். குரு 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல நிலைமை தான். சுப கிரகமான குரு உங்களோட தொழிலை கெடுக்க மாட்டார். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது கடகராசிக்கு ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்குது. தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது தொழில்ல ஒரு முதல் தரமான யோகம். தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு முதல் தரமான யோகம். ஜோதிடத்துல கோணமும் கேந்திரமும் முக்கியமான இடங்களா சொல்லப்படுது. கோணம்னா 1, 5, 9ஆம் இடம். கேந்திரம்னா 1, 4, 7, 10 இந்த இடங்கள் கேந்திரங்கள். இந்த 9ஆம் இடம் கோணம், பெருங்கோணம். 10ஆம் இடம் பெருங்கேந்திரம். இந்த 2 வீட்டு அதிபதிகளும் ஏதாவது ஒரு வகையில தொடர்பு கொள்ளும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு தொழில்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு யோகம் உங்களுக்கு இப்போ கடகராசிக்கு வந்திருக்கு. குரு 9ஆம் அதிபதியா இருந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால தொழில், வேலை, ஜீவன அமைப்புல நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். குரு 10ஆம் இடத்துல இருக்கும்போது பட்டம், பதவி இதையெல்லாம் கெடுப்பாருன்னு ஜோதிடத்துல சொல்லப்படுது. ஆனா கடகராசிக்கு அவர் பாக்கியாதிபதியா உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறதுனால குரு கடகராசிக்கு நன்மைகளை தான் செய்வார். இந்த மாதிரி நேரத்துல சிலர் வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாங்கிற எண்ணத்துல இருப்பாங்க. ஆனா இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. அதனால புதிய முயற்சிகள் எதையும் எடுக்க வேண்டாம். தேவையில்லாத வேலை மாற்றத்தையும் இப்ப நீங்க செய்யக்கூடாது. சனி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆயுளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா ஆயுள் போனா கூட பரவாயில்லைங்கிற நினைக்கிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் சனி அஷ்டம சனியில. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசை நடக்கிறவங்களுக்கு அதிகமான கஷ்டங்களை கொடுப்பார் சனி. ஒரு நல்ல தசை, யோக தசை, 5ஆம் அதிபதி தசை, 9ஆம் அதிபதி தசை இந்த மாதிரி தசை நடக்கிறவங்களுக்கு ஒரு மிதமான கஷ்டங்களை கொடுத்துட்டு சனி விலகிடுவாரு. மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்புல எந்த இடையூறும் இல்லை. ஆனா பொதுவா இருக்கிற விஷயம்தான் அஷ்டம சனி நடக்கிறப்ப மாணவர்களுக்கு படிப்பை கெடுக்கும் அமைப்பை ஏற்படுத்துவார் சனி.
எந்தெந்த வயதுல யாராருக்கு எந்தெந்த கஷ்டங்கள குடுக்கணும்னு சனிக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்களுக்கு படிக்கிறதுல ஏதாவது இடைஞ்சல குடுப்பாரு சனி. உயர்கல்வி படிக்கிறதுக்கு ஏதாவது தடங்கள குடுப்பாரு சனி. நீங்க படிக்காதனால அந்த பிரச்சனை வராம பார்த்துக்கோங்க. நீங்க கவனமா படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறப்ப உங்களுக்கு வர தடைகள் கூட விலகிடும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால முடியாத காரியம் கூட உங்களோட முயற்சியால நீங்க சக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அந்த குறளோட கருத்து. அதனால நீங்க கடினமா உழைச்சு நல்லா படிக்கணும். படிச்சீங்கன்னா அந்த தடைகள் கூட உங்களுக்கு வெற்றி படிக்கட்டா மாறும். கடகராசிக்கு சனியை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமான இடத்துல தான் இருக்கு. வேற எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால எப்பவும் போல கவனமாகவே இருங்க. நீங்க எல்லா காரியத்திலயும் கவனமாக இருந்தா இந்த பிப்ரவரி மாதமும் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையும். நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.